அனைவருக்கும் காலை வணக்கம். அஸ் யூஸ்வல் இன்றைக்கி சில ஒலிம்பியன் பாடி பில்டர்ஸு, நான் ஒலிம்பியன் பாடி பில்டர்ஸ் ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டு பாருங்கள். அதில் உள்ள அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, எவ்வளோ அவங்க ஒரு ஊர்லேருந்து முன்னேறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து ஒலிம்பியன் லெவலில் வந்தாங்கன்றதை நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணுங்கள். அது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா ஒரு இந்தியாவிலேருந்துலாம் ஒரு பாடி பில்டரு பிரேம்சந்த் ஒரே ஒருத்தர் தான் மிஸ்டர் ஒலிம்பியா வந்தார். அதுக்கப்புறம் யாருமே வரல. அவருக்கு முன்னாடியும் வரல, பின்னாடியும் வரல. அப்படின்னா பார்த்துக்குங்க இந்தியன் ஸ்டாண்டர்டு. நம்ம இந்தியாவில் வந்து பாடி பில்டர்ஸ் உருவாகிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒலிம்பியன் லெவலில் யாருமே உருவாகலை. ஒலிம்பியாவுக்கு இது வரைக்கும் யாருமே இந்தியாவிலேருந்து போகல. அப்போ பார்த்துக்குங்க. ஸ்டாப். பாருங்கள், இந்த பாடி பில்டர் பேர் வந்து ஹிட்டாடேரே எமாச்சிச்சி ஜாப்பனீஸ் பாடி பில்டர். அவங்க பேரை நம்ம சொல்ல முடியாது. 5 அடி ஆழங்களும் தான், ஷார்ட்டான பாடி பில்டர். பொதுவாக அவங்களுக்கு தெரியும், ஜாப்பனீஸ் பாடி பில்டரு வந்து ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. 5 அடி ஆழங்களும் தான். ஆனால் இவர் பாருங்கள், மிஸ்டர் ஜப்பான் வாங்கிட்டார். மிஸ்டர் ஜப்பான் வாங்கிட்டு ஜப்பானில் வந்து பாடி பில்டிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டெராய்டு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை ஸ்டெராய்டு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெயிலெலாம் இருந்திருக்காரு. அப்புறம் வெளியே வந்து பாடி பில்டிங்கை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, அவரும் செய்கிறாருங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா வந்துட்டாருங்க. அமெரிக்கா வந்து நிறைய ஹீரோ போட்டிகளில் கலந்துக்கிட்டார். கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள்லாம் 2nd 3rd வராரு. ஆனால் அர்னால்டு கிளாசிக்லேயும் மிஸ்டர் ஒலிம்பியாலையும் 9வது 10வது பிளேஸ் தான் வாங்குறாரு. அர்னால்டு கிளாசிக்கில் இவர் என்ன பண்ணுறாரு, 212 பவுண்டு இடையில வந்து ஒரு போட்டி நடக்குது. ஹெவி வெயிட்டில் ஒரு போட்டி நடக்குது. 212 பவுண்ட்ஸ், அதாவது 100 கிலோக்குள்ளே ஒரு வெயிட் நடக்குது, ஒரு கேட்டகரி நடக்குது. அப்புறம் அர்னால்டு கிளாசிக்னு நடக்குது. அந்த மாதிரி அந்த 212 கிலோ பாடி வெயிட்டில் 212 பவுண்ட்ஸ் எல்பிஎஸ், அந்த பவுண்ட்ஸ் பாடி வெயிட்டில் மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து 2nd 3rdலாம் வாங்குறாருங்க. ரொம்ப அருமையான பாடி வெயிட் பாருங்கள். ஜப்பான்லேருந்து வந்து அமெரிக்காவில் வந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் பாடி பில்டிங் செஞ்சு அமெரிக்காவில் வந்து டைட்டில் வின் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. நியூயார்க் ப்ரோ இன்விடேஷனில் வந்து 2nd வாங்கியிருக்காரு. அந்த நான் சொன்ன அந்த அர்னால்டோட ஒலிம்பியாவில் 212 பவுண்ட்ஸில் வந்து 3rd வாங்கியிருக்காரு, 2nd வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல பாடி பில்டர், நல்ல ரீச் ஆகிறாரு. பட் ஹைட்டு வந்து 5 அடி ஆரங்களும் தான் இருக்கார். ஹைட்டு ரொம்ப கம்மி. அதனால் பெரிய மாசு வந்து இவரால் போட முடியலன்னா ஒலிம்பியா லெவலில் 1st 2nd 3rdக்குள்ளே வர முடியல. ஆனால் ஜாப்பனீஸ் பாடி பில்டிங்கை பாருங்கள், ஜப்பான்லேயும் இருக்கார், அமெரிக்காவுக்கு மாறி போயிட்டு வர்றாரு. இவர் வந்து அமெரிக்காவில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஐரிஸ் கெயில்னு சொல்லிட்டு. ஐரிஸ் கெயில் இவரோட 1 இன்ச்சு கூட அந்த பொண்ணு, அதுவும் பாடி பில்டர் தான். அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே பக்கா பிளாக் அந்த பொண்ணு. இவருக்கு அதுக்கு சூட்டே ஆகலை. ஆனால் அதை தான் என் ஃபாரவர் பார்ட்னரு, என் லவ் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்காரு. அருமையான பாடி பில்டரு. இவருடைய படம், இன்னொரு படம் நான் காமிக்கிறேன், அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். இதே தான் ஹிட்டாடா எமாச்சி எப்படி இருக்காரு பாருங்கள். நல்லா வெளிச்சத்தில் எடுத்திருக்காங்க. போசிங்கே கொடுக்கலங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு. கண்ணு பார்வை பாருங்கள், அந்த கராத்தே இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைட் அப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணு வாயா யார் வேணாலும் மோதுவோன்ற மாதிரி இருக்குது. கை 2ஐயும் வச்சு எப்படி வச்சுக்காரு பாருங்கள். இது வந்து எனர்ஜி புக்கில், நண்பர் எனர்ஜி புக்கில் சென்ட்ரல் பேஜில் இருந்தது. இதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி என்னுடைய ஜிம்மில் மாட்டியிருந்தேன். பாருங்கள் என்ன அழகாக இருக்காரு பாருங்கள். 5 அடி 6 அங்கலாங்க. ஷார்ட்மேனு, மிஸ்டர் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் மிஸ்டர் அர்னால்டு கிளாசிக்கில் கலந்துக்கிட்ட ஒரு ஆனாலே, அதுதான் பெரிய பியூட்டி. இங்கே நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வரணும் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து வரணும்னா ஒரு கான்டினென்ட்லேருந்து வரணும். இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து கலந்துக்கணும்னா
இந்தியாவிலேருந்து கலந்துக்கிற முடியாது. நம்ம வந்து ஏசியா காண்டினென்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். சாதாரணம் கிடையாது ஒலிம்பியாவில் நம்ம கலந்துக்கிறது. எவ்வளோ பாருங்க, பியூட்டிஃபுல்லான பாடி பில்டரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் பாடி பில்டரு, சாஃப்ட்வேர் பாடி பில்டரு, நிறைய ஜாப்பனீஸில் புக்குகள் இது கட்டுரைகள்லாம் எழுதுகிறாரு. நிறைய பாடி பில்டருக்கு கோச்சாக இருக்கார். தேங்க்யூ. பாருங்கள், இந்த பாடி பில்டரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, இந்த சப்ளிமெண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. மிட் செக்ஷன் பாருங்கள், அதை காமிக்கிறதுக்காகவே போட்டிருக்காங்க. ஷார்ட் போட்டிருக்காரு, ஷார்ட்டாக கழட்டி விடுங்கன்னு ரொம்ப மாடலிங்காக எடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பெரிய ஹார்ட்கோர் பாடி பில்டராக இல்லாட்டினா கூட சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பாடி பில்டிங்லேயும் மாடலிங்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் போஸ்டிங் கொடுக்கலாம். பனியனுக்கு, ஜட்டிக்கு, நிறைய சப்ளிமெண்ட்ஸுக்கு, உங்களை நிறைய விசேஷத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேமராமேனை பார்த்து நல்ல ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள், 10 பேக்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 எவ்வளோ 10 பேக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 5 5 2 10 இருக்கா? அதுதான் இந்த பாடி பில்டரை போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் 10 பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழகாக அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து உங்கள் வீட்டில் மாட்டுங்க, ஜிம்மில் மாட்டுங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் உங்களை பற்றி போட்டு விடுங்க, ஃபேஸ்புக்கில். குமியும் பொம்பளை பிள்ளைகிட்டேருந்து கேர்ள்ஸ்கிட்டேருந்து நிறைய ரிக்வஸ்ட்டு, ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டு குமியும். நிறைய பிள்ளைய அவங்கள லவ் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைய வந்து இன்றைக்கி வந்து வயிறு 6 பேக் இருக்கா, அதை தான் பார்க்குதுங்க. தொந்தி தொப்பட்டை இருக்கக்கூடாது, அழகான ஹேர் ஸ்டைலு, நல்ல சீக்குன்னு அப்படியே வயிறு இருக்கணும், அதை தான் விரும்புதுங்க. இதை பாருங்கள், இன்னொரு படத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் இன்னொரு படம்னு உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஷான் ரோடன், மிஸ்டர் ஒலிம்பியா ஆனழகனுங்க. மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின ஒரு கருப்பின் ஆனழகன், மொட்டை தலையாக இருப்பார். அப்படியே பேக்கிங்கை பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல் பேக்கிங். 6 பேக்கு, 8 பேக்கு, 10 பேக்கு நீங்கள் எண்ணிக்கங்க. இன்டர் காஸ்டல்ஸு காமிச்சிருக்காரு பாருங்கள். நாங்கள் மேடையில் இந்த இன்டர் காஸ்டல்ஸ் தான் பார்ப்போம். இதான் ஒப்ளிக்ஸ், ஆப்ளிக்ஸ், அப்புறம் இன்டர் காஸ்டல்ஸ், செராட்டஸ், அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்த மசல் தான் கோர் மசல்ன்றது. இது எல்லாமே ஆப்ளிக்ஸு, செராட்டஸு, இன்டர் காஸ்டல்ஸு, அப்பரு, லோவரு, எல்லா அப்டாமினையும் சேர்த்து தான் கோர் மசல். அந்த கோர் மசல் தான் இப்போ எல்லாமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நிறைய ட்ரைனர்ஸ் வந்து வயிறு தசைகளை தான் இப்போ எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. சினிமாவில் நடிக்கணும்னா அப்போ வந்து இந்த 6 பேக்கு கோர் மசல் தான் டெவலப் பண்ணணுன்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர் காஸ்டல்ஸுன்னு இருக்குது பார்த்துங்க, ரிப்புடாக இருக்குது பாருங்கள். இன்டர் காஸ்டல்ஸு, செராட்டஸு, அது உள்ள ஒரு படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். ஷான் ரோடன் ஒரு நல்ல அருமையான பாடி பில்டரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட வாழ தவறிட்டார். ஆமாங்க, இறந்துட்டாருங்க அவர். என்ன காரணத்தினாலே இறந்துட்டார். ஒலிம்பியன் பாடி பில்டர்லேயே ஒரு சின்ன வயசில் இறந்தவர். ஐம் சாரி, மை டீப்பஸ்ட்டு கண்டோலன்ஸஸ். பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்டமனை பற்றி சொன்னேன்ல, மசல் அண்ட் ஃபிட்னஸில் கம்ப்ளீட் கைட் டு ஆப்சம் ஆப்ஸ்ன்னு போடுங்க. ஆப்சம் ஆப்ஸ், அதான் நான் சொன்னேன் பாருங்கள். அந்த இன்டர் காஸ்டல்ஸு, செராட்டஸு, அதெல்லாம் சேர்ந்தது ஆப்ளிக்ஸ், இன்டர் காஸ்டல், செராட்டஸ், இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சைடு ஒரு பாடி பில்டரு அப்டமன் நம்ம கேட்கும்போது சைடில் காமிப்பாங்க. இன்டர் காஸ்டல்ஸ் பாருங்கள், சைடில் எப்படி இருக்குது பாருங்கள், தெரிச்சு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அப்டமன் துண்டாக வந்துடும். 2வது நோயே வராதுங்க, வயிறு சம்மந்தமான பிரச்சனையே உங்களுக்கு வராது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு காமிக்கணுங்காகவே தான் அவங்க படமும் போட்டிருக்காங்க. நானும் உங்களுக்கு இந்த புக்கில் வந்து கிழிச்சு வச்சுருந்தேன், கட் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் அப்டமனை பார்க்கணும் அப்படின்னு. எவ்வளோ அருமையான அப்டமன் பாருங்கள்.
இந்த அப்டமன் பேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். நல்லா உங்கள் ஜிம்மு மேனேஜர், கோச்சு, ட்ரெயினர்கிட்டலாம் கேட்டு செய்யுங்க. ஃபுல்லாக எண்ணெய் இல்லாமல் உணவு எடுக்கணும். எண்ணெய் இல்லாமல் எடுக்கணும். கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஹெவியாக ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டீங்கன்னு வைங்க, பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ. நான் ஏற்கனவே உங்களுக்கு இவரை பற்றி அறிமுகப்படுத்தியிருந்தேன். கிளாரன்ஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு மசல் அண்ட் ஃபிட்னஸில் இவருக்கு வந்து இந்த மசல் அண்ட் ஃபிட்னஸில் எப்பயுமே இந்த மசல் அண்ட் ஃபிட்னஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த புக்கில் வந்து இவருக்கு எப்பயுமே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இவருக்குன்னு ஒரு பேஜ் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நான் வந்து நிறைய அறிவாளிங்க அப்படின்னு நான் சொன்னால் கூட எனக்கு வந்து ஒதுக்க மாட்டாங்க. சார் நான் ஒரு நல்ல பாடி பில்டரு, அதுக்கு என்னையா போய் ரோட்டில் போய் எங்கேயா சொல்லிக்கிட்டியா அப்படிம்பாங்க. ஒதுக்க மாட்டாங்கய்யா. பெரிய மிகச்சிறந்த ஆணவர்கள், நல்ல அறிவாளிக, அவங்களுடைய மேட்டரை தான் இதில் போடுவாங்க. உங்கள் படமோ உங்கள் பாடியோ உங்கள் ஃபிசிக்கோ இந்த புக்கில் வருதுன்னா நீங்கள் பெரிய கொடுத்து வச்சுருக்கணும். இவர் வந்து பாருங்கள், இந்த கிளாரன்ஸ் பாஸ் எப்பயுமே லீன் பாடி மாஸ். டூ லீன் கேன் பி சர்வைவ்டு டூ லாங். ஒல்லியானது ரொம்ப நாள் வாழும், அதுதான் இவருடைய தத்துவம். இவர் வந்து நிறைய படங்கள், இவருடைய பிக்சர்லாம் நான் போன வாரம் தான் காமிச்சிருந்தேன். இவர் தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நாள் வாழணுமா, ஆரோக்கியமாக வாழணுமா, நோய் இல்லாமல் வாழணுமா, நல்ல உடற்பயிற்சி செய்ய, உடம்பை வந்து ரொம்ப வெயிட்டு போட விட்றாதீங்க, லீன் பாடியாகவே இருங்கன்றார். லீன் பாடி மாஸ்டர் அதாவது எக்டோமார்பிக்கு அவர் அதவே பிடிச்சிக்கிட்டு 70-75 வயசானாலும் இவர் வந்து ஸ்டில் அப்படியே இருக்கார். இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரிப்புடுன்னு, அந்த ரிப்புடை பாருங்கள். 70 வயசு இப்போ இவருக்கு. அந்த ரிப்புடு பாருங்கள், ஆப்ளிக்ஸு, செராட்டஸு அதெல்லாம் பாருங்கள். வயிற்றில் பாருங்கள், எங்கேயா இருந்தால் தேடி எடுத்துக்கிங்கன்றாரு. அப்டாமன் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். வயதானவர் தான், ஆனால் வலிமை நிறைந்தவர், மன வலிமை உடையவர். நிறைய ஆர்டிக்கிள் நிறைய எழுதி இருக்கிறார். நிறைய மாதம் இங்கே இந்த புத்தகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கார். மிகச்சிறந்த ஒரு பாடி பில்டர். ஆரம்ப காலத்தில் பாடி பில்டிங் செஞ்சு வெயிட் லிஃப்டிங் செஞ்சவர். அப்புறம் அப்படியே இப்போ ஜோ வெயிட்டரோட கலந்துக்கிட்டு அப்படியே பாடி பில்டிங் லைனில் வந்துட்டார். தேங்க்யூ. ஸ்டார்ட். இவரை பற்றி நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பாடி பில்டிங்கில் அவர் அருமையான பாடி பில்டர், ஒரு ஜென்டில்மேன் பாடி பில்டர், எந்த வம்பு வழக்குகளுக்கு ஈடுபடாத ஒரு ஆணழகன், நிஜ ஆணழகன், பியூர் அமெரிக்கனுங்க. முகத்தை பாருங்கள், பியூர் அமெரிக்கன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இவர் வந்து OHIO ஒகியோ ஸ்டேட்டை சேர்ந்தவர். ஒரு நாள் சின்ன பையனில் 15 வயசில் இவர் வந்து பைக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போகிறார். டிஷர்ட்டு, ஜீன் பேண்ட்டு போட்டு, டிஷர்ட்டு போட்டு ஜிம்முக்கு சாயங்காலம் போகிறார். போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இப்போ 2 பிள்ளைகள் நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தா அழகாக இருக்குது அந்த பொண்ணு. அழகாக இருக்கிறோடனே இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனால் அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பக்கம் டைவெர்ட் பண்ணணும், நம்மளை பார்த்து டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, இவர் போகிற பைக் எடுத்து அப்படியே அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் போடுறாரு. திரும்ப வராரு. பைக்கெல்லாம் கீழெல்லாம் உழுகுது. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இவரை கண்டுக்கிறதே இல்லை. போடா அப்படின்னு, உடனே நாங்கள் எதுக்கடா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஜிம்முக்கு போகிறாரு. ஜிம்மில் போய் வெயிட் எடுத்து செய்கிறாரு. இவரால் வெயிட்டை செய்ய முடியல. அப்போ இவர் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்குறேன், என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி ஜிம்முக்கு போன என்ன பண்ணுப்பா, வந்த நல்லா செய்வேன், நீ செய்ய மாட்டேன்னும் போது, இந்த மாதிரி ரோட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா, அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குது, அதான் எனக்கு செய்ய முடியல. ரைட்டு வாப்பா முதப்பா அவ்வளோ போய் பார்ப்போம். 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து பைக்கில் இருந்து திரும்ப வராங்க. ரோட்டில் அந்த பிள்ளையை தேடி வராங்க. பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து தேடுறாங்க, அந்த பொண்ணை காணும். அப்புறம் இவருக்கு ஒரு அடையாளம்னா, அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வந்து அமெரிக்கன் கிடையாது, யூரோப்பியனும் கிடையாது, ஈஸ்ட் ஏசியன் மாதிரி தெரியுது, கிழக்காசிய பெண்மணி, அதாவது ஜாப்பனீஸ் மாதிரி தெரியுது. ஓ, ஜப்பான் மொழியா அப்படின்னோடனே
இப்போ அந்த பக்கம் தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கலன்னொடனே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக நிறைய இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டு வாட்ச்மேன்ட்டு போய் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு. அம்மா ஒரு பொண்ணு இந்த பக்கம் தான் போச்சு, ஏன் அந்த பொண்ணை நீ தேடி வர்ற அப்படின்றாரு. இல்லை சார், சும்மா நான் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறேன், அதான் ஒரு நம்பர் கேட்குறேன் அப்படின்னு. தம்பி, நீ நம்பர் கேட்குறேன்ப, நாளைக்கு லவ் பண்ணுறேன்ப, லெட்ரு கொடுப்ப, ஏதாவது அந்த டைம் வந்து செல்ஃபோன்லாம் வராத டைம், அந்த டைமில் வந்து நீ வந்து மம்பளுப்ப, அப்புறம் நான் போலீஸுக்கெல்லாம் போக வேண்டியது வருவீங்க அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, நீங்கள் நம்பரை கொடுங்க, இல்லை என் நம்பரை அந்த பொண்ணுகிட்ட கொடுங்கன்ட்டு இவர் பேரையும் நம்பரை எழுதி கொடுக்குறாரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பொண்ணு வரவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை, அப்படியே அமைதியாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு நாள் இந்த பொண்ணை வந்து தேடி தேடி அலையும் போது ஒரு ஷாப்பிங் மாலில் இந்த பொண்ணு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் பின்னாடியே போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றார். எஸ் ப்ளீஸ், வாட் யூ வாண்ட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படிங்குது அந்த பொண்ணு. உடனே இவர் கேன் ஹேவ் அ மினிட் வித் யூ அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் எனக்கு ஒதுக்க முடியுமா அப்படின்றாரு. அந்த பொண்ணு சொல்லுது, ஏய் நீங்கள் ஒரு நாள் என்னை பரட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க, துரத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க, ஆபத்தை நீ சந்திக்கிற, வேண்டாம் விளையாட்டு வேண்டாம், என்ன விஷயம், ஏன் என்னை துரட்டுற அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் வந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும், அப்புறம் நான் நீங்கள் என் கூட பழகுறதுனா பழங்க, இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி போயிருங்கன்றார். சரின்ட்டு இந்த பொண்ணு வந்து இவரோட 5 நிமிஷம் தருது. ஓகே, ஹூ த ஹெல், கோ டு ஹெல், 5 மினிட்ஸ் தரேன், அதுக்குள்ளே நீ பேசணும், அதுக்கப்புறம் நீ பேசக்கூடாதுன்றார். பேசுகிறாருங்க 5 நிமிஷம். நம்ம ஆள் கேட்க வேணும், மணிக்கணக்கில் பேசுகிறாரு, 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. பேசுனா அந்த பொண்ணு ஒரு மேலே காதல் ஆயிடுச்சு. காதல் ஆன உடனே இந்த பொண்ணை அப்படியே இந்த பொண்ணுவே அந்த பொண்ணவே என்ன பண்ணுறாரு, இவர் கல்யாணம் முடிச்சிடுறாரு. ஸ்டார்ட் பாருங்கள், இந்த பொண்ணு ரேச்சல்ன்ற பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. அந்த பொண்ணை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் முடிச்சிட்டாரு. இது வந்து ஜாப்பனீஸ் பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும், எப்படி தெரியுதோ, ஆனால் யாராருக்கு அவன் மனைவி அவன் காதலியை பார்த்தா அவனுக்கு அழகாக தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பெருசுப்படுத்திக்க கூடாது, ரைட்டா. இந்த பொண்ணு வந்து ஜாப்பனீஸ் பொண்ணு, பேர் ரேச்சல். இப்போ இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறகுது பாருங்கள். இந்த பொண்ணுக்கு பாருங்கள், இந்த பொண்ணு இப்போ ரேச்சல்ன்ற பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடித்த உடனே ஒரு குழந்தை பிறகுது பாருங்கள். எத்தனை குழந்தை! அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் கட்டுப்பாடுலாம் கிடையாது, 5 பிள்ளை 6 பிள்ளைங்களுக்கு பெற்று போடுவாங்க. அது மாதிரி இவர் வந்து குழந்தைகள் பிறந்துச்சு. ஒரு 3-4 பையங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ இவர் மிஸ்டர் ஒலிம்பியா வேறு வாங்கிட்டார். அதுதான் பியூட்டி. மிஸ்டர் ஒலிம்பியா நடத்தினப்ப 1965 நடத்தினப்ப இவர் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வாங்கிட்டார். டைட்டில் வாங்கிட்டு 49 வயசில் எப்படி இருக்காரு பாருங்கள். இவர் அப்போ வந்து எல்ஐசி நம்ம இன்சூரன்ஸில் ஏஜெண்ட்டாக இருக்கார். அருணாள்கிட்டலாம் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரு. நிறைய நல்ல மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். எவ்வளோ சந்தோஷமான குடும்பம் பாருங்கள், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அருமையான குடும்பம், நல்லா ஜாலியாக இருக்கார். இவர் தான் ஜோ வைடர். இந்த ஜோ வைடர் தான் இவரை வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஆக்குறாரு. இப்போ இந்த 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 லாரி ஸ்காட்டு மனைவியை கல்யாணம் முடித்த உடனே எங்கே கொண்டு போகிறாரு, ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறாரு. யூரோப்பெல்லாம் சுற்றி காமிச்சு ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறாரு. அங்கே பாருங்கள், அவ்வளோ குளிர், அங்கே அமெரிக்காவோட குளிர் அங்கே. அங்கே கூட பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலரில் எடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் மனைவி. இது ஒரு பொண்ணு, 4 பையன். இப்போ இது வந்து இவர் 1965 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்படியே வாழ்க்கையை பாருங்கள். இவர் ஹெரால்டு ஃபுல்ன்ற ஒரு பாடி பில்டர். இவர் தான் பென் வைடர், ஜோ வைடரோடைய தம்பி. பரிசு வாங்குறாரு இவர். 1965 இவர் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கும்போது
5 பைசா கூட கிடையாங்க கேஷ் அவார்டு. 1966 செகண்ட் டைம் நடத்தினப்ப தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. 2 டைம்ஸ் இவர் வாங்கினார். இப்போ வாங்கிட்டு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சிட்டார். நல்ல ஃபாரின்லாம் மனைவியை கூட்டு போய் சுற்றி காமிக்கிறார். எவ்வளோ அருமையான கணவன். ஒரு நாள் வம்பு விலைக்கு வருது, நீ பனித்துளியை போல் தூய்மையாக காணப்பட்டாலும் உனது பழி உன்னை விட்டு விலகாதுன்றார் ஷேக்ஸ்பியர். நீ எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும், அப்பொழுக்கற்றவனாக இருந்தாலும், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவனாக இருந்தாலும், உனக்கு வர வேண்டிய வம்பு, உனக்கு வர வேண்டிய பழிச்சொல், உனக்கு வர வேண்டிய கெட்ட விஷயம் வந்தே தீரும்டான்றார். இவருடைய 9வது வயது 9 கிளாஸ் படிக்கிற 14 வயசு பையன் டெர்க்கு பைக்கில் போய்கிட்டு இருந்தவன் எதிர்த்தாப்பில் கார் போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் பிரெயின் டெத்து, அப்படியே ஆள் அன்கான்சியஸ் ஆகிறேன். டாக்டர் சொல்கிறாங்க, அந்த ஒரு பைப்பு போகுது, அந்த டியூப்பை மட்டும் எடுத்து விட்டுருங்க, உங்கள் மகன் நிம்மதியாக செத்துருவேன் அப்படின்னு. அப்படியே எடுத்து விட்டு தான் அவன் செத்து போயிட்டான். ஐயோ அழுகிறாரு. அவனை கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி புதைக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மகன் அந்த பிணத்தை புதைச்ச அந்த கிரேவியார்டு இருக்குது பாருங்கள், அந்த கலரை மேலே படுத்துக்கிட்டு தனத்தானே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டான். இன்னொரு மகன், இவருடைய மகன், இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த 5 பேரில் 2 பேர் துள்ளி துடிச்சிட்டாரு. என்னடா புதைக்க வேண்டியவங்க, எனக்கு கொல்லி போட வேண்டியவங்க, நீங்களாம் சின்ன வயசில் இறக்குறீங்களேடா, ஐயோ நான் அழுதுகிட்டு இருக்காரு. வேதனையில் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கார். வெளியே போனால் அவர் யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி ரொம்ப குலையுருமானவனை அந்த டைமில் தான் ஜோ பைடன் வர்றார். லாரி ஸ்காட் என்ன பண்ணுற அப்படின்றாரு. இவர் சொல்கிறார், இந்த லாரி ஸ்காட்டு, லாரி ஜோ லுக் அட் மை பேத்தட்டிக் கண்டிஷன், என்னுடைய பரிதாபமான நிலைமையை பாரு, என் மயங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அப்படியே உடம்பு பூரா விட்டுட்டேன், என் ஹெல்த்து பூரா போயிடுச்சு அப்படின்றாரு. அப்போ ஜோ பைடன் சொல்கிறாரு, நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஹவு டு புல்டு 20 inches ஆர்ம்ஸ் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்டு சேல்ஸ் பண்ணுறேன், அதுக்கு உன்னை விளம்பரமாக போகிறதுக்கு தான் அவனை தேடி வந்தேன், நீ என்ன அப்படி இருக்க அப்படின்னு அழுகிறார். பையன் இறந்து போயிட்டாங்க. ரைட்டு, கண்ணீரை தொடச்சிக்க, தெர் இஸ் அன் எண்ட் ஃபார் எவ்ரிதிங். எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இருக்குது, நீ கண்ணீரை தொடச்சிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ பைடன் என்ன பண்ணுறாரு, வாயா என் கூட இந்தியா வேட்டியை மடிச்சு கட்டி அடி கூட்டு போய் ஜிம்மை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஜிம்மு வைக்கிறார். வீட்டிலே ஜிம்மு வச்சு 6 மாதத்தில் உடம்பை ஏற்றுறாருங்க. 6 மாதத்தில் ஏற்றுனா பியூட்டிஃபுல்லாக ஏற்றி அந்த 20 inches ஆர்ம்ஸ் கொண்டு வந்துட்டார். அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் ஓவர் கம் பண்ணி லாரி ஸ்காட்டு ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஆல் இந்தியா எப்படி அழகாக மறுபடியும் ஆம்சம் பண்ணிட்டார். பியூட்டிஃபுல்லாக வீட்டில் வச்சே செஞ்சு 20 inches ஆர்ம்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை விட அட்டகாசமாக. இதெல்லாம் 50-55 வயசுக்கு மேலே எடுத்த படம். அவர் எல்லா பிரச்சனையும் சந்தித்து வீட்டில் ஓய்வாக உட்காந்ததுக்கு அப்புறம் எடுத்த படம். எப்படி இருக்காரு பாருங்கள். அதனால் என்ன, நான் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இவருமே யாருக்குமே ஒரு பிரச்சனை வந்துடும், அதனால் துவண்டு போயிடாதீங்க, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப துணிச்சலோட, நேர்மையோட, மன உறுதியோட, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்களும் வாழ்க்கையை வெற்றி அடைவீர்கள். மிகச்சிறந்த ஃபோராம்ஸு, மிகச்சிறந்த பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, இதை நீங்களும் அடைவீர்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.